இன்னைக்கு நியாயாதிபதிகள் புத்தகம் 4, 5, 6 சாப்டர்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் வருவது உண்டு. ஸோ ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கானானியருக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது. ஸோ இப்போது கானானியர் அதில் சிசேரா என்கிற ஒரு பெரிய சேனாபதி, அவர் 900 இருப்பு ரதங்களோடு கூட வருகிறார். அந்த டைமில் இஸ்ரவேலை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறது பாராக்குங்கிற சேனாதிபதியும். அந்த டைமில் அது நியாயாதிபதிகளின் காலம், ஜட்ஜஸ். அந்த டைமில் நியாயாதிபதி என்ற தெபோராள் என்ற ஒரு பெண். இப்போது யுத்தம் வருகிறது என்று கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறதுன்னு பாராக்குக்கு தெரியல. அப்போ தெபோராளுக்கிட்ட போய் பேசுகிறாரு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது தெபோரா சொல்கிறாங்க, நீ கிளம்பி போ, ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஆகுது, அவர் பயப்படுறாரு. ஐயோ, எப்படி இது பாசிபிள், நான் போக மாட்டேன். அப்போ பாராக் சொல்கிறாரு, அந்த தெபோராள் என்ற பெண்ணை பார்த்து சொல்றார், நீ என்னோட கூட வந்தால் நான் போவேன், என்னோட கூட நீ வராவிட்டால் நான் போக மாட்டேன். எதுக்கு? யுத்தத்துக்கு நான் உன்னுடைய உதவியோடு தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த நியாயாதிபதியாகிய தெபோராள் என்ற பெண்ணிடம் சொல்றார். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். ஸோ இங்கே பாருங்க, யுத்தம் நடக்குது. 900 இருப்பு ரதங்களோடு அப்படின்னு சொன்னால் வெறும் இருப்பு ரதங்கள் மாத்திரம் 900. அப்போ காலாட்படை எத்தனை வருவாங்க, எவ்வளோ பெரிய சேனைகள் வரும். ஆனால் தேவ சித்தத்தை அறிந்த ஒரே பெண்ணின் நிமித்தமாக வெற்றியை கொடுக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக தெபோராள் மூலமாக பேசுகிறார். இன்னைக்கு நம்மளோட லைஃப்லையும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். நம்ம நிறைய நேரம் பெரிய பெரிய படைகள், பெரிய பெரிய விஷயங்களை பார்த்து நம்ம பயந்துட்டுருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒரே பர்சன் மூலமாக வெற்றியை கொடுக்கறதுக்கு என்னால் முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. சவுல் ராஜாவாக உட்கார்ந்துருக்கிறார், ஒரு பெரிய சேனை நின்றுட்டு இருக்குது. ஆப்போசிட்ல இன்னொரு பெரிய சேனை நிற்கிது. ஸோ கோலியாத் என்ற மனுஷன் சேலஞ்ச் பண்ணுறான். ஆனால் ஒரு சிறுவனாகிய தாவீதின் நிமித்தம் கர்த்தர் ஒரே கூழாங்கல்லினால் வெற்றியை கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஸோ இட் இஸ் நாட் த நம்பர்ஸ், இட் இஸ் நாட் த குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி, பட் இட் இஸ் with whom the Lord is. ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார் என்பதுதான் முக்கியமே தவிர எப்படி வெற்றி கிடைக்கும் என்பது முக்கியமில்லை. ஆண்டவரால் எப்படி வேணாலும் வெற்றியை கொடுக்க முடியும் என்பதற்கு இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இருக்கிற தெபோராளின் விஷயத்திலேருந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ஸோ தெபோராள் என்ற பெண் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ரொம்ப தெளிவாக செயல்பட்ட ஒரு பெண். 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் பார்க்கிறோம், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. கிராமங்களை பாதுகாப்பதற்கு தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை தெபோராளுக்கு இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு தெபோராளால ஈஸியா முடிஞ்சிச்சு. அதுக்கு ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தின இன்னொரு பர்சன் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம யாகேல் என்ற பெண். ஸோ 24வது வசனத்துல பார்க்கிறோம், ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசிர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசிர்வதிக்கப்பட்டவள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள பெண்களுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் சொன்னது போல இந்த யாகேலையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். ஒரு கூடாரத்தில் வசித்து வந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட யாகேல் ரொம்ப தெளிவா தன்னை சுற்றி நடக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோவை தெளிவா அறிந்து வைத்திருந்ததுனால அன்னைக்கு அந்த எதிரி ராஜாவை கொன்று யுத்த காலத்தில் ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு யாகேலால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவ பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது, the heavenly knowledge and wisdom and understanding, when you get it is easier for you to get victory along with the Lord.
ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் தேவ பிள்ளைகள் முன் நடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்பாகவே அவர் புறப்பட்டு யுத்த களத்துக்கு போகிற தேவனாக இருக்கிறார்.